தேவ கிருபை. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 1:4-5-6. ஜெர்மனி நாட்டை ஹிட்லர் என்ற கொடூர சர்வதிகாரி ஆண்டு வந்த காலம். நாத்திக கொள்கைகளை பரப்பி வந்தார். இதற்கு அடிபணியாதவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர். மார்க்ஸ் மில்லியன் கோல்ஃபே என்ற போலாந்து நாட்டை சார்ந்த பிரான்சிஸ்கன் சபையின் ஆயர் ஒருவரும் அவரின் 47வது வயதில் ஹிட்லரின் பிடிக்குள் சிக்கினார். சிறையில் அடைக்கப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார். ஒருமுறை ஆல்விட்ஸ் என்ற நகரை சார்ந்த இளைஞரான ஒரு குடும்ப தலைவர் சாவு தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்டு மிகவும் கலங்கி வாடி கதறி அழுது கொண்டிருந்தார். கோல்பே ஐயர், உனக்கு பதில் நான் சாக தயார் என்று கூறி அவரின் அச்சத்தை நீக்கி ஆறுதல் படுத்தினார். மரண நாள் வந்தது. இளைஞருக்கு பதிலாக கோல்பை பிடித்து சென்றனர். அந்தோ தன் உயிரை தியாகம் செய்தார். தேவ கிருபையும் அப்படிதான். தகுதியற்ற நம்மேல் ஆண்டவர் அருளும் தயவு, இரக்கம், அன்புதான் கிருபை. பாவத்தின் பாரத்தினின்றும் தண்டனையினின்றும் விலக்கி தேவ பிள்ளைகளாய் நம்மை மாற்றி அழகு பார்த்திருப்பது இந்த கிருபை. இந்த கிருபை அற்பமானதல்ல, பெரியது, மகத்துவமானது, மேன்மையானது. அதை பற்றி கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழ்வோம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்.